அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள். கோயிலுக்கு போய் வந்த பிறகு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது என்பது தெளிவாக இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். அந்த காலத்தில் கோயில் பக்கத்திலேயே குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்தில் நீராடி விட்டு தான் கோயிலுக்கு போவோம். இதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், குளியல் 2 விஷயங்களை செய்யும். ஒன்று உடல் சுத்தப்படுத்தும், இன்னொன்று நமக்குள் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களையும் அகற்றிவிடும். நம்ம கலாச்சாரப்படி பார்த்தால் குளித்துவிட்டு தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்போ எல்லாராலும் அந்த விஷயம் சாத்தியமாவது இல்லை. அதனால் கோயிலுக்கு வெளியில் இருக்கும் பைப்பில் கை கால்களை கழுவி விட்டு கோயிலுக்கு செல்கிறோம். நம்ம சாஸ்திரப்படி பஞ்சாங்க ஸ்நானம் என்ற ஒன்று இருக்கிறது. கை கால்கள் மற்றும் முகம் கழுவி தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளித்தோமானால் அதுவுமே ஒரு ஸ்நானமாக கணக்கு. அப்படி மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்தி கோயிலுக்கு செல்கிறோம். இப்படி பண்ணுவதன் மூலம் கோயிலில் இருக்கும் நல்ல ஆற்றல்கள் நம்ம உடம்பும் மனமும் ஈர்க்கிறது. அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்வதின் பொருள். வெறும் காலுடன் கோவிலில் வலம் வருகிறோம். கேரளா போன்ற ஊர்களில் ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் தான் கோயிலுக்குள் நுழைய வேண்டும். இது உள்ளே இருக்கும் அந்த கடவுளின் முழு ஆற்றலையும் நம்ம உடம்பு நேரடியாக பெறுவதற்கு தான் இப்படி ஒரு சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என சொல்லப்படும் முழு தெய்வீக ஆற்றலையும் நம்ம உடம்பு சேகரித்துவிட்டு வீடு திரும்பும்போது அதன் அத்தனை நற்குணங்களையும் நம்ம வீட்டிற்கு வர செய்கிறது. அதனால தான் எவ்வளவு சோர்வாக நாம் இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படுகிறோம். அதுவரை இருந்த சோர்வு, மனக்கலக்கம் இவையெல்லாம் நீங்கி மனம் உடல் 2ம் குதூகலம் அடைவதை உணரலாம். அது மட்டுமில்லாமல் அந்த கோயிலில் வந்து போயிருக்கும் மகான்கள், சித்தர்கள் இவர்களின் ஆற்றல் ஆனதும் அந்த கோயில் முழுவதும் பரவி இருக்கும். அதையும் நீங்கள் எளிதாக கோயில் செல்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். கோயிலில் சென்று சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது கட்டாயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், முதுகுப்புறம் கர்ப்ப கிரகத்திற்கு இருக்கும் சுவாமிக்கு நேராக காமித்து கொண்டு வரக்கூடாது. முடிந்த வரையிலும் இடது அல்லது வலது வாசல் வழியாக வெளியில் வரவும். கோயிலில் கொடுத்த குங்குமம் விபூதியானது நம்ம பூசிக்கொண்ட பிறகு ஒரு பேப்பரில் மடித்து எடுத்து வீட்டில் உள்ள குங்கும டப்பாவிலோ விபூதி டப்பாவிலோ சேர்க்கலாம். கோயிலில் தூணில் தேய்ப்பது, சிவரில் பூசுவது எல்லாம் செய்வது மிக மிக தவறு. அது நாம் அறியாமல் கீழே விழுந்து யாராவது மிதித்து விட்டால் அது பாவம் இல்லையா? அதனால் கடவுளின் விபூதியை முடிந்த வரையிலும் உடம்பில் பூசிக்கொள்ளுங்கள். மிச்சம் ஒரு பேப்பரில் மடித்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வையுங்கள். இல்லை, நிறைய விபூதி சேருவது சிரமமாக இருக்குது, மொத்தமும் வந்து வீட்டில் வைக்க முடியவில்லை எனில் குருக்களிடம் கம்மியாக கொடுக்க சொல்லுங்கள். வாங்கி வந்த குங்குமம், சந்தனம் நாள் போக பூச்சி வருவது வழக்கம். அப்படி பூச்சி வந்து விட்டால், உபயோகப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்றால் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கும் துளசி செடியின் கீழே அதை சேர்க்கலாம். யாரும் மிதிக்காத இடமாக அதை சேர்க்க வேண்டும். கோயிலில் இருந்து வெளியில் வந்து தானம் பண்ணுவது சரியா தவறா என்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது. இந்த குழப்பம் எதனால் வந்தது என்றால், கோயிலில் நாம் சுவாமியிடம் தானம் கேட்டுதான் செல்கிறோம். அவன் கொடுப்பவன், நாம் வாங்குபவர். அவன் கொடுத்ததை ஏந்தி வெளியில் வந்த பிறகு தானம் செய்தால் அந்த கொடுத்தது எல்லாம் நமக்கு சேராது என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். ஆனால் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வது சுவாமிக்கு மிகவும் பிடித்தமான விஷயம், அதில் எந்த தவறும் இல்லை என்று இன்னொரு பக்கமும் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு சரியான தீர்வு என்னவென்றால், நீங்கள் கோவிலுக்குள் நுழையும் முன் யார் யாருக்கு என்ன தானம் செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்து விட்டு உள்ளே செல்லுங்கள். கோயிலிலிருந்து வரும் பொழுது யாருக்கும் எதையும் கொடுக்காமல் நேராக வீட்டிற்கு வந்துவிடுங்கள். சிவன் கோயிலில் இருந்தால் கோயிலை சுற்றி விட்டு
சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வர வேண்டும், வீட்டிற்கு திருப்பி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுவே பெருமாள் கோயிலில் உட்காராமல் நமஸ்காரத்தை மட்டும் செய்து வர வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அதன் சூக்ஷ்மம் என்னென்று கேட்டால், சிவபெருமான் நம்ம தர்சனம் பண்ணி வீட்டிற்கு திரும்பும்போது பாதுகாப்பாக அவர் கணங்களை, நம் குழந்தைகள் வெளியே செல்கிறார்கள், அவர்களுடன் நீங்கள் பத்திரமாக அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி கணங்களை அனுப்பி வைப்பாராம். சுவாமியின் கருணை கேட்கவா வேண்டும்? அவர் கருணை உள்ளம் நிறைந்தவர், நல்ல எண்ணத்துடன் அனுப்பி வைக்கிறார். ஆனால் கணங்களின் சக்தி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதனால்தான் நாம் கோயிலில் சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு வர வேண்டும் என்று சொல்வது. அவர்கள் நம்ம உட்காரும்போது நம்மை பின்தொடர்வதை தவிர்த்து போய்விடுகிறார்கள். அதுவே விஷ்ணு கோயிலில் உட்கார்ந்தால் லக்ஷ்மி ஆனவளும் நம்ம கூடயே அங்கே உட்கார்ந்து விடுவள். அவளை நம்ம வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா? அதனால் விஷ்ணு கோயிலில் நமஸ்காரத்தை பண்ணி திரும்பி வர வேண்டும், சிவன் கோயிலில் உட்கார்ந்து விட்டு வர வேண்டும் என்று சொல்வதின் சூக்ஷ்மம். கோயிலில் சுவாமிக்கு சாத்தின மாலை எடுத்து வீட்டில் வரும் பட்சத்தில் அதை வைத்து வாசலில் இல்லையென்றில் பூஜை அறையின் கதவில் சாத்தலாம். அதை விட்டு கோயிலில் எடுத்து வந்த சுவாமிக்கு சாத்தின மாலையை நிச்சயமாக நம்ம வீட்டில் வழிபடும் கடவுளுக்கு சாத்தக்கூடாது. அது தனியாக நீங்கள் பூஜை அறையின் கதவிலோ இல்லை வாசல் கதவிலோ மாட்டலாம். கோயிலில் போயிட்டு வீட்டிற்கே வந்துவிட்டோம். உடனேயே செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்று கேட்டால், காலை கழுவக்கூடாது. நாம் கோயிலில் வெறும் காலுடன் நடக்கிறோம். அந்த கோயிலில் இருந்து பெற்று வந்த அத்தனை நன்மைகளும் நம்ம கால் ஈர்த்து கொள்ளும். அதை உடனே கழுவுவதால் அது அத்தனையும் போய்விடும். ஆனால் கோயில் பக்கம் மின் மாதிரி சுத்தமாக இல்லையே, எதையோ மிதித்து விட்டோம் என்றால் நீங்கள் சற்று நேரம் உட்கார்ந்த பின் காலை கழுவலாம். ஆனால் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில பேர் பண்ணுகிற மிகப்பெரிய தவறு ஏனென்றால் குளிப்பது. குளிக்கும்போது நம்ம பெற்று வந்த முழு நன்மையும் போய்விடும் என்பதில் துளி கூட சந்தேகமில்லை. கொஞ்ச நேரம் ரொம்ப தவிர்க்க முடியாத காரணங்களால் குளிக்க வேண்டும் என்றால் ஓரிரு மணி நேரங்களுக்கு அப்புறம் நீங்கள் குளிக்கலாம். உடனே குளிப்பது தவிர்க்கவும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனித்து விட்டாலே போதும், கோயிலில் சென்று முழு புண்ணியத்தையும் முழு பலனையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் அடைய முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். இன்னொரு பதிவின் மூலம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.